என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது நான் காஃபி போட்டு கொண்டு வந்தா உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் அதிகமா தான் ஆகும். அதான் எனக்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஏதாவது சொல்றதுக்குள்ள இங்கிருந்து போயிரு. ஏரம்யா என்னாச்சு? டேய் போடா. போடாவா? என்ன புதுசா சொல்ற மாதிரி இவ்வளவு யோசிக்கிற? எதுக்கு வெக்கமே நம்ம சிரிக்கிற? இல்ல அத எப்படி சொல்றது? இல்ல ரம்யா, இந்த போடா வழக்கமா சொல்ற மாதிரி இல்லையே. என்ன உளர்ற? இல்லைங்க, எப்பவுமே நீங்க என்னை திட்டும் போது அதுல கோபமும் வெறுப்பும் தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ என்ன இப்போ? இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. ஏதோ என் மேல உரிமையா பாசமா நான் காஃபி போட்டு உங்களுக்கு கொண்டு வரலைங்கிற ஒரு ஏக்கமா அந்த மாதிரி. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். நீங்க ஆமான்னு சொல்ற வரைக்கும் நான் எதையும் நிறுத்த போறது இல்லைங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரம்யா ரம்யா இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? நான் எதுக்கு மேல கோச்சுக்க போறேன்? உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாங்க, உங்களுக்கு தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும். இந்த காஃபி குடிங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன இதுலதான் கலந்துருக்கியா? ஆமாங்க, நிறைய லவ் கலந்துட்டேன். என்ன விளையாடுறியா? இல்லைன்னு சொன்னா நம்பவா போறீங்க? இல்ல ரம்யா, நிஜமாவே இது உங்களுக்காக தான் போட்டேன், குடிங்க. ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். பால் வேணுமா? இங்க வாங்க. அப்ப பால் வேணாமா? பாப்பா இங்க என்ன பண்றீங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. ஓ அது சரி. ஆமா, இவ்ளோ நல்லா பேசுறீங்க. உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் கீர்த்தி. உங்க வீடு எங்க இருக்கு? அதான் எங்க வீடு. இதுதான் உங்க வீடா? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. சரி அதை விடு, என் பேர் என்னன்னு கேட்க மாட்டியா? எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? சொல்ல மாட்டேன். அப்போ நான் பால் கொடுக்க மாட்டேன். எனக்கு என் பால் வேணும். அப்பன்னா உனக்கு என் பேர் எப்படி தெரியும்னு சொல்லு. குரு மாமா தான் உங்களை பத்தி சொன்னாங்க. ஓ ஆமா, இன்னும் என்னெல்லாம் சொன்னாரு உங்க குரு மாமா? பால் சொல்லணும். சொல்லுவேன். நீ ஒரு உம்னா முஞ்ச, சிரிக்கவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பியா. அப்படியா சொன்னாரு உங்க குரு மாமா? இல்ல நான் சொல்றேன். ஏன்? ஆமா, நீ அப்படித்தான். குரு மாமா பாவம், நீ எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்ப. அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அம்மா தான் சொன்னா. அப்புறம் நான் ஒழுங்கா ஸ்கூல் போல, நான் ஒழுங்கா சாப்பிடல, உங்ககிட்ட புடிச்சு குத்துறேன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நான் அப்படியா இருக்கேன்? இனிமே நான் அதை பத்தி பயப்பட மாட்டேன். நீ குட் கேர்ள். கீர்த்தி உன்னை அம்மா கூப்பிடுறா. அம்மா கூப்பிடுறா. குரு மாமா தான் உங்களை பார்த்தா குடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்க அவங்க கிட்ட கொடுத்துக்கோங்க. பை ரம்யா.
திரும்பவும் ஏதாவது ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு இங்க கிளம்பிரு. ரம்யா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? முடியாதுன்னு சொன்னா விடவா போற? கேட்டு தொலை. இந்த தூக்கத்துல நடக்கிற மாதிரி உங்களுக்கு தூக்கத்துல பேசுற வியாதி எதுவும் இருக்கா? ரம்யா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு வந்து உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு பேசுறதுக்கு வேற காரணமே கிடைக்கல, என்ன வேணா பேசுவியா? ஏங்க, நான் ஏங்க அந்த மாதிரி எல்லாம் பேச போறேன்? எனக்கு நீங்க என்கிட்ட ஏதோ பேசின மாதிரியே தோணுச்சு, அதான். நீயே சொல்லிட்ட பாத்தியா, பேசின மாதிரிதான் தோணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன சந்தேகப்படுற? இல்லைங்க, ஆனா இங்க பாரு, நீ எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கதால உனக்கு அப்படி தோணி இருக்கும். இப்ப எதுக்கு நீ எப்படி பாக்குற? நான் சொல்லினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷங்க. டேய், எனக்கு என்னடா தோணுச்சு? இல்லைங்க, என்னோட மொத்த யோசனையும் உங்களை பத்தி தான்ட்டு. உங்களுக்கு காஃபி சூடா இருக்கு, குடிங்க. மேடம், மிஸ்ஸஸ் குரு. ஹலோ மேடம். நான் தான், சொல்லுங்க. மேடம், நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். உங்க ஹஸ்பண்ட் உங்க பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க சைன் பண்ணி. நான் எதுக்கு சைன் பண்ணும்? அவரு தானே சைன் பண்ணும். நீங்க உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க சார், நான் அவரை வர சொல்றேன். ஆல்ரெடி எல்லா ஃபார்மாட்டும் முடிஞ்சது. உங்கள்ட்ட இந்த ஃபைலை கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு போக வந்துருக்கேன் மேடம். மேடம், நீங்க ரொம்ப லக்கி மேடம். இப்பெல்லாம் இருக்கும்போதே யாரும் நல்லா பாத்துக்கிறதில்ல. ஆனா உங்க ஹஸ்பண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பணம் உங்களுக்கு கிடைக்கணும் இப்பெல்லாம் பண்ணிருக்காரு. கொடுங்க மேடம், இங்க ஒரு சைன், இந்த பக்கத்துல ஒரு சைன். ஓகே, தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க ரொம்ப லக்கி மேடம். இப்பெல்லாம் இருக்கும்போதே யாரும் நல்லா பாத்துக்கிறதில்ல. ஆனா உங்க ஹஸ்பண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பணம் உங்களுக்கு கிடைக்கணும் இப்பெல்லாம் பண்ணிருக்காரு. குரு, வாட் ரம்யா? இல்ல ரம்யா, போதும், நீ எதுவும் பேச வேணாம். நான் உங்ககிட்ட கேட்டனா, எனக்கு இது பண்ணு அது பண்ணு, நல்லா உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீங்க தாங்க வேணும். சீரியஸா பேசிட்டு இருக்க. நானும் சீரியஸா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல, அதான் இப்படி. ஓஹோ, நீயே போனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்றது? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட பணத்தை மட்டும் வச்சுட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு எப்படி உனக்கு தோணுச்சு? இல்லைங்க, நீ பாரு, இனிமே இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்த, ரம்யா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இனிமே நீ கூட பேசவே பேசாத. ரம்யா,
இங்க பாருங்க ரம்யா, நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல? இல்ல நான் எப்படி பண்ண நீங்க என்னை புரிஞ்சுப்பீங்க? இல்ல வேற என்ன பண்ணணும்னா சொல்லுங்க ரம்யா, சொல்லுங்க. நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? ஏண்டி நல்லா இல்லையா? சரி ஓகே, இப்ப பாரு. ஹே ரம்யா, என்ன ரம்யா, நான் என்ன பண்ணா நீ எனக்கு கரெக்ட் ஆவ? சொல்லு. நான் வேணா பாட்டு பாட்டுமா, இல்ல டான்ஸ் ஆட்டுமா, இல்ல இங்கிருந்து குதிச்சுட்டுமா? என்னடி நான் இவ்வளவு சீரியஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? இதெல்லாம் பத்தாது மாமா. எது முறுக்கா? ஓகே ஓகே ஓகே. நான் வேணா எனக்கு தோன்றத லெட்டரா எழுதி கவிதையா கொடுக்கட்டுமா? ஐயா என்ன மாமா வளர்ற? சரி சரி டென்ஷன் ஆகாத, எங்க ஒரு கவிதை சொல்லு பாப்போம். இப்ப பாரு இப்ப பாரு. பெண்ணே, மதுரையில இருக்கு மல்லி, வீட்டுல இருக்கு பள்ளி, வீடு கிட்ட தேவை ஜல்லி, என்னை விட்டு போகாத தள்ளி. சீ ஏண்டி நல்லா இல்லையா? படலூசு மாமா. ஓகே ஓகே, இப்போ நான் சொல்றேன் பாரு. கேரளானா புட்டு, சாப்பிடுறதுக்கு வேணும் தட்டு, நீதான் என் பட்டு. சொல்லு மாமா, சொல்லு மாமா, அமைதியார். என்ன 2 பேரும் எனக்கு தெரியாம ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது மாமா வந்து ஒண்ணும் இல்ல. என்ன கீர்த்தி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் ரம்யா, நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? எனக்கு மனசே சரியில்லை. ஓ உனக்கு மனசெல்லாம் வேற இருக்கா? என்னடி கொழுப்பா? லைட்டா. சரி கீர்த்தி, நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு நினைக்கிற, நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஓ கதை அப்படி போதா? ஆமா நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அப்போ என்ன பண்ணாலும் சமாதானம் ஆக மாட்டீங்க. ஆமாம்மா. நான் உங்க குரு பேசுறேன். ராஜாராணி சீரிஸ்க்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு அனுபவம் கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ராஜாராணி வெப் சீரிஸோட குழுவை நீங்க மீட் பண்ணணுமா? அதுக்கு நாளைக்கு சனிக்கிழமை நம்ம SS பஃப்ல வர இன்டர்வியூவை மறக்காம பாருங்க. ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமா சொல்லலாம். Thank you so much for your love and support.